இப்போ 20,000 ரூபாய் பட்ஜெட்ல நீங்க ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோல நம்ம 20,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்க பெஸ்டான ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபோன்ல எந்த ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபோனுக்குமே உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நான் இங்க சொல்றேன். அதை பொறுத்து உங்க பையிங் டிசிஷனை நீங்க மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. இப்போ வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். 20,000 ரூபாய் பட்ஜெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு இங்க Oppo K13. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது. ஸோ இங்கே எல்லா ஃபோன்லையுமே நமக்கு AMOLED டிஸ்பிளே வித் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட காமனாக கொடுத்துட்றாங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ண விரும்பல. இதில் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு Snapdragon 6 Gen 4 வருது. ஆக்சுவலாக Qualcomm தரப்புலேருந்து இது ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். செம்மையாக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேமிங் ஃபோன்லாம் இல்லை, பட் ஆனால் இதில் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ பேட்டரி லைஃப் வந்து இந்த ஃபோனில் வந்து தாறுமாறாவே இருக்கும். அண்ட் தென் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு டியூவல் ஸ்பீக்கரோட வருது. தென் நம்மளுக்கு கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 2 MP டெப்த் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபோனில் வந்து கேமராஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அவுட்புட் வந்து நம்மளுக்கு டே கண்டிஷனில் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணுறதை விட. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு சர்க்கிள் டு சர்ச், ஏஐ இரேசர்ன்ற மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இதில் நம்மளுக்கு IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏசி டிவிலாம் ஈஸியாக இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த ஃபோனோட பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு பேட்டரி உண்மையிலே இந்த ஃபோன் நல்லா இருக்கும். கேமராஸ் வந்து டே லைட் கண்டிஷனாக நல்லா இருக்கும். ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து இந்த பட்ஜெட்ல நம்மளுக்கு HDR வீடியோஸ் வந்து யூடியூப்லையும் கொடுக்கல, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் கொடுக்கல. அட்லீஸ்ட் யூடியூப்லையாவது கொடுத்துருக்கலாம். நம்மளுக்கு HDR சப்போர்ட்டே இல்லை. ஸோ அது ஒரு நெகட்டிவாக தான் இருக்கு. மற்றபடி இந்த ஃபோனும் ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது இந்த ஃபோனை வந்து நம்ம இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் ஆட் பண்ண ஃபோன் தான் இது CMF Phone 2 Pro. ஸோ இந்த ஃபோனில் வந்து நம்மளுக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக நம்மளுக்கு இதில் Dimensity 7300 Proன்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு 7300ஓட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான் இது. ஸோ நம்மளுக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அண்ட் தென் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் இன்னொரு 50 MP டெலஃபோட்டோ லென்ஸோட வருது. நம்மளோட லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபோனில் மட்டும்தான் நம்மளுக்கு டெலஃபோட்டோ லென்ஸோட வருது. கேமராஸ் ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு அப்டேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கேமரா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு அப்டேட்ல கேமரா நல்லா இருக்கும், இன்னொரு அப்டேட்ல கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ அது நத்திங் வந்து ஓரளவுக்கு நல்லா ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ கேமராஸ் இப்போதைக்கு டீசெண்டாக தான் இருக்கும் இந்த ஃபோனில். அண்ட் தென் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 5000 mAh பேட்டரி வித் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோன் 1ல இல்லை, பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே சார்ஜரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபோனை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணதுக்கான மெயின் ரீசனே இந்த ஃபோனோட OS தான். Nothing OS 3ல ரன் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக Nothing OS வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்லீக்காக இருக்கும். ப்ளோட்வேர்ஸ் பெருசாக எதுவுமே இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிச்ச OSன்னு நான் ஈஸியாக சொல்லுவேன். ஸோ OS தான் நான் இந்த லிஸ்ட்டில் இந்த ஃபோனை ஆட் பண்ணதுக்கான மெயின் ரீசனு. ஸோ இதில் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு டுவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலாக, பட் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவாக பார்த்தேன். ஸோ மற்றபடி இந்த பட்ஜெட்டுக்கு இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு இங்கே Vivo T4 or iQOO Z10. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஒரே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக இதில் நம்மளுக்கு Snapdragon 7S Gen 3 கொடுத்துருக்காங்க. ஸோ 7S Gen 3 ஆக்சுவலாக இதுவும் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் Qualcomm கிட்ட இருந்து. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் பர்ஃபார்மன்ஸு. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இதில் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலே பெரிய பேட்டரினே சொல்லிடலாம். ஸோ இதில் நம்மளுக்கு 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஸோ பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் தாறுமாறாவே இருக்கும். ஸோ அதுலலாம் எந்த குறையும் இருக்காது. தென் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 2 MP டெப்த்தோட வருது. அண்ட் கேமராஸும் இந்த ஃபோனில் ஒரு டீசெண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோனோட பாசிட்டிவ்னு பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட பேட்டரி தான். ஸோ பேட்டரி சூப்பராக இருக்கும் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் இந்த ஃபோனில் நல்லா தான் இருக்கும். அண்ட் தென் நெகட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது இதுலேயும் நம்மளுக்கு மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. iQOO or Vivo, அதாவது விவோனே சொல்லிடலாம். ஸோ அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ லாஸ்ட் இயர் iQOO Z9ல கூட நம்மளுக்கு டியூவல் ஸ்பீக்கரோட தான் இருந்தது. பட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு அது கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணது எனக்கு அது கொஞ்சம் பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் FunTouch OS தான். ஸோ FunTouch OS வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு மற்ற UI கம்பேர் பண்ணுறதோட இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்து சில பேருக்கு நெகட்டிவாகவும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு இதுவும் ஒரு இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு சர்ப்ரைசிங்காக இந்த ஃபோனை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஃபோனும் கொஞ்சம் யோசிச்சு தான் போட்டேன் இந்த லிஸ்ட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord CE4.
ஸோ இந்த ஃபோன் வந்து அரௌண்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு அண்ட் நாட் C5 வரப்போகுது. ஸோ இந்த ஃபோனை எதுக்கு ஆட் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஃபோன் ஸ்டில் ஒரு நல்ல ஃபோன் தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 6.7 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேயோட வருது. அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 7 Gen 3 7S இல்லை 7 Gen 3. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம லிஸ்ட்டில் வந்து இதுதான் நல்ல பர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன் ஈஸியாக சொல்லிடலாம். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு கேமராஸ் பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு 50 MP மெயின் கேமரா அண்ட் 2 MP டெப்த்தோட வருது. ஸோ கேமராஸும் இந்த ஃபோனில் சூப்பராக இருக்கும். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 5500 mAh பேட்டரியோட வித் 100 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்லேயே வந்துடும் சார்ஜரும். ஸோ ஓவராலாக மல்டிமீடியா கன்செப்ஷன், பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஃபுல் பேக்டாக OnePlus இந்த ஃபோன் இந்த பட்ஜெட்டுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஃபோனில் உள்ள ஒரே நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இது ஒரு 1 year ஆன ஃபோனு. ஆக்சுவலாக 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் அண்ட் 3 years செக்யூரிட்டி பேட்ச் தான் நம்மளுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு Android 16 வரைக்கும் தான் வரும். ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் சின்ன நெகட்டிவ். மற்றபடி இந்த ஃபோன் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு இப்போவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ என்னதான் நம்மளுக்கு OnePlus Nord CE5 நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆனாலுமே இது ஸ்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்மளுக்கு இங்கே Realme P3 Pro. ஸோ Realme வந்து ஆக்சுவலாக எல்லா பட்ஜெட்டுக்குமே இப்போ ஓரளவுக்கு நல்லா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 10Kலேருந்து 30K வரைக்கும் ஓரளவுக்கு எல்லா செக்மெண்ட்லையுமே ரியல்மியோட ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. GT சீரீஸ்லேருந்து இந்த P சீரீஸ் எல்லாமே நல்லா லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்மளுக்கு 6.83 inches 1.5K குவாட் கர்வ் டிஸ்பிளேயோட வருது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்காக சேம் அந்த Vivo T4ல இருக்க அதே 7S Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சொன்ன மாதிரி சேம் இதுலேயும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் தென் இந்த ஃபோனோட கேமராஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் 50 MP மெயின் கேமரா அண்ட் 2 MP டெப்த்தோட வருது. அண்ட் இங்கே அதர் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இதில் IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தண்ணிலாம் பட்டாலாம் பெருசாக எந்த இஷ்யூஸும் ஆகாது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு டியூயல் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு Realme வந்து ஃபுல் பேக்டாக ஓவராலாக மோஸ்ட்டாக எல்லாமே கவர் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு உண்மையிலே இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் என்னோட பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தோன்னா Oppo K13, Realme P3 Pro அண்ட் OnePlus Nord CE4 கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு பெஸ்ட்டான வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு எது பர்சனல் ஃபேவரட், இல்லைனா வந்து நான் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் மிஸ் பண்ணிட்டேனான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும், வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரம் நான் உங்களை என்ன வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கைஸ்.